ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இடஒதுக்கீடு சம்மந்தமான முக்கியமான மெட்டீரியல் தான் இது. ஸோ இடஒதுக்கீடு ஏன் தேவை, அதுக்கு என்னென்ன வாதங்கள் ஏற்பட்டன, வழக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்பாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடஒதுக்கீடு அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, சில பேருக்கு கேஸ்ட் வைஸாக பார்த்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ வகுப்பினர் நிறைய பேர் எதிர்கொள்ளக்கூடிய அந்த வரலாற்று அநீதி, அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சரி செய்கிறதுக்கு தான் ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு தேவை. இது பல நூற்றாண்டுகளாகவே ஃபாலோ பண்ண முடிஞ்சதாகவும் இருக்கும், முடியாததாகவும் இருக்கும். அவங்க கூட சாதாரண மக்கள் போட்டியிட முடியுமானா போட்டியிட முடியாதது. அதனால் இடஒதுக்கீடு தேவை. அப்புறம் பின்தங்கிய பிரிவுக்கு சமநிலையை வழங்குவது. பேக்வேர்டு கிளாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சமநிலை, ஈக்குவல் அந்தஸ்து கொடுக்கணும். பின்தங்கிய வகுப்புகளின் போதுமான பிரதிநிதித்துவம், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு தான் இடஒதுக்கீடு தேவை. இடஒதுக்கீடுக்கு கொஞ்சம் வாதங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, கவர்மெண்ட் செக்டாரில் இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு பகைமை ஏற்படும். நமக்கு பின்னாடி கேஸ்ட்டில் சேர்ந்த இவங்க இப்போ ப்ரமோஷன் அடிப்படையில் நமக்கு முன்னாடி வேலைக்கு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பகைமை ஏற்படுத்தும். அப்புறம் ஜாதி பார்ஷியாலிட்டியில் தான் ரிசர்வேஷனே கொடுக்காங்க. அதாவது பிசிக்குனா ஒன்று, எஸ்சி எஸ்டிக்குனா ஒன்று, அந்த மாதிரி ஜாதி அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, ரிசர்வேஷனே கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு எதிரான வாதம் தான். அப்புறம் பின்தங்கிய சமூகங்களுக்கு சமமான அணுகல் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குன்னு அறிமுகப்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு இப்போது முன்னேற்றத்தை பொருட்படுத்தாமல் அவங்க தொடர்ந்து சமூக ரீதியில் பின்தங்கிய நிலை தான். ஸோ பேக்வேர்ட் கிளாஸுக்குன்னு ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது வரல. தொடர்ந்து அவங்க பின்தங்கிய நிலையில் தான் இருக்காங்க அப்படின்றது. அப்புறம் அவங்களுடைய சுயமரியாதை, அவங்களா முன் வரல, ரிசர்வேஷன் கொடுத்ததுனால முன் வர்றாங்களா, ஸோ சுயமரியாதையை அழிக்கும். இதெல்லாம் கூற்று காரணங்களில் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ புக்கில் உள்ளது மட்டும் நம்ம பார்த்துட்டு போகக்கூடாது. கொஞ்சம் டீப்பாக இடஒதுக்கீடுனா என்ன, அதுக்கு என்னென்ன கூற்று சொல்கிறாங்கன்றதை கவனிச்சுக்கோங்க. அப்புறம் முற்போக்கான நாடுகள், நமக்கு முன்னாடி டெவலப்டு ஆன கண்ட்ரிஸ் அதுக்கு பேஸாக இருக்கக்கூடிய தகுதிக்கு இந்த மிகப்பெரிய எதிரி தான் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறாங்க. வர்க்க விசுவாசம் ஆதிகால அடையாளங்களை தூண்டுவதன் மூலமாக குறுகிய அரசியல் முடிவுகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு கருவியாக இது மாறிவிட்டது. ஸோ வர்க்கப்படி அந்த ஆதிகால அடையாளங்கள் அப்படின்றத தூண்டுறது மூலமாக ஒரு அரசியல் முடிவுகள் அப்படின்றத பூர்த்தி செஞ்சுட்டு ஒரு கருவியாக இது மாறிவிட்டது. அப்புறம் ஆதிக்கம் செலுத்தும் இடஒதுக்கீட்டின் நன்மையை பெற்றுள்ளது. பின்தங்கி இருக்கிறவங்க பின்தங்கியே தான் இருக்கிறாங்க, அவங்கள ஓரங்கட்டினாங்கன்னா ஓரங்கட்டியே தான் வச்சுருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இடஒதுக்கீடு அதிகரிப்பதற்கான காரணங்கள் இது காரணங்கள் அப்படின்னா, தவறான சிந்தனை வளர்ச்சி கொள்கையின் பாதகமான விளைவு. ஸோ நம்மளுடைய நோக்கம் கிளியராக இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மாதிரி விளைவுகளுக்கு ஒரு தீர்வாக இடஒதுக்கீடு அப்படிங்கிறது காணப்படுகிறது. அப்புறம் முக்கியமாக ஒரு 3 விஷயங்கள் கவலையடைய செய்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான விவசாய துன்பம், வேலைவாய்ப்பு வளர்ச்சியில் தேக்கம். வளர்ச்சியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கானா கண்டிப்பாக இல்லை, வளர்ச்சி பாதையில் சிதைவுகள் அந்த மாதிரி இருக்குது. இந்த பின்னணியில் அரசாங்கங்களுக்கு ஒரு பாடநெறி திருத்தம் செய்கிறத விட இடஒதுக்கீடு பற்றி ஈஸியாக பேசிடுவாங்க, ஆனால் கொடுப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கணும். அப்புறம் உயர் ஜாதியில் இடஒதுக்கீடு கோரிக்கைகள் அதிகரித்து வருகிறது. இப்போ ஓபிசி அந்த மாதிரி கேஸ்டில் உள்ளவங்க எங்களுக்கு ரிசர்வேஷன் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சலுகையை இழக்கக்கூடிய அச்சம் மற்றும் மாற்றத்தை சமாளிக்க இயலாமை, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அப்புறம் இந்த பேக்வேர்டு கிளாஸ்க்கு நன்மைகள் பெரிதானா பெறலை. ஸோ உயர் அரசு ஜாதிகள் குறிப்பாக அரசாங்க வேலையின் பின்னணியில் பின்தங்கியதாக உணர தொடங்கியிருக்காங்க. ஸோ ஹை கிளாஸ் என்னன்னா எஸ்சி அவங்களுக்கு ரிசர்வேஷனில் உள்ள வந்துட்டாங்கன்னா, ஓபிசி பிசி அவங்க பேக்வேர்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பரிந்துரைகள் அப்படின்னு பார்க்கும்போது,
இடஒதுக்கீட்டுடைய சலுகைன்னு பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட, அதாவது எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி பேக்வேர்டு கிளாஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணுமே தவிர உயர் ஜாதியில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு சலுகை வேண்டாம். அப்புறம் உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள், குடும்பங்கள், வல்லுநர்கள் மற்றும் வருமானத்துக்கு மேல் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி சொல்கிறது தான் அந்த மண்டல் கேஸில் வந்து தெளிவாக பேசியிருப்பாங்க. க்ரீமி லேயர் யார் யாருக்கு என்னென்ன பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு சலுகை வந்து அதிகமாக கிடைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் தேவைப்படும் நபர்களுக்கு இடஒதுக்கீடு மூலம் உதவி நியாயமான மற்றும் நடைமுறை வழிகள் சாத்தியம் மற்றும் அவசியம். எல்லாம் ஈக்குவலாக வந்து பார்க்கணும். ஈக்குவல் சமூகத்திலேருந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எப்படி தேவைப்படுதுன்ற மாதிரி நியாயமாக போய் சேரணும் அப்படிங்கிறாங்க. இடஒதுக்கீடு செயல்முறை உண்மையிலேயே பேக்வேர்டாக யார் இருக்காங்களோ அவங்கள ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தான் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும். அப்புறம் ரொம்ப அடிமட்டத்திலேருந்து கல்வி கற்று ஒரு புரட்சிகர மாற்றங்கள் வந்து செய்கிறதுக்கு தேவை. இப்போது எப்படி கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க இந்த எஸ்சி எஸ்டிலாம் பார்த்திங்கன்னா அவங்க படித்து வெளியே வர்றதே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையிலும் அவங்க வந்து படித்து ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விழிப்புணர்வை உருவாக்குவதற்கான தேவையும் வந்து உள்ளது. ஏன்னா முன்பதிவு செய்யப்படாத பிரிவுகள் ஏற்பாட்டை எதிர்த்து நிற்கும்போது ஒதுக்கப்பட்ட பிரிவுகளுக்குள் இருந்து தேவைப்படும் பிரிவுகள் அந்த ஏற்பாட்டிலிருந்து எப்படி பயனடைகிறது அப்படின்றது பற்றியும் அல்லது அந்த விதிகள் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றியும் வந்து தெரியாது. இந்த மாதிரியான அவேர்னஸ் கொடுக்கணும். அப்புறம் க்ரீமி லேயர் அவங்களுக்கு கீழே இடஒதுக்கீட்டிலிருந்து விலக்குவது மற்றும் திறன்களை வளர்த்து கொள்வது. இப்போது பிசி ஓபிசி இருக்காங்க அப்படின்னா அந்த க்ரீமி லேயர் இப்போ 1 லேக்காக இருந்தது, இப்போ கரண்ட்டாக வந்து 8 லேக்கில் மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து க்ரீமி லேயர். அப்புறம் வந்து முற்பட்ட சமூகத்தினருக்கான 10% இடஒதுக்கீடு என்ன பண்ணிடுவாங்கன்னா 10% வந்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியாவிலேயே ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீடுக்கு ஆங்காங்கே அவ்வப்போது எதிர்ப்புகள் வந்து கிளம்பும் இல்லையா, அதுக்கு மாற்றாக உள்ள தீர்வு வந்து இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த விவாதம் இந்தியாவில் நீண்ட காலமாக ஒழித்துக்கிட்டே தான் வந்து இருக்குது. 10% திடீர்னு ஒரு முன்னாடி உள்ள சமூகத்தினருக்கு கொடுத்துருப்பாங்க. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட்டுக்கான ஒப்புதலை வழங்கினதுக்கப்புறம் பின்தங்கிய முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் அதை பார்த்து கொடுக்கணும். தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்தா அவங்க வந்து 8 லட்சத்துக்கும் ஆனுவல் இன்கம் கம்மியாக இருக்கணும். இப்போ குரூப் 1 எக்ஸாம்லாம் எழுதிங்கன்னா அவங்க சேலரி 8 லேக்குக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷனில் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் 5 ஏக்கர் வந்து விவசாய நிலம் வந்து 5 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும், மேலே போயிடக்கூடாது. 100 ஏக்கர் அந்த மாதிரியெல்லாம் பெரிய பெரிய பண்ணையார் தானே வச்சுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கிடையாது. வீடு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறைவாக வீடு வச்சுருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, நகராட்சி இல்லாத, அதாவது ஒரு நகராட்சி இல்லாத இடம் முனிசிபாலிட்டி அந்த மாதிரினா 1000 சதுர அடிக்கு குறைவான நிலம் இருக்கணும். அப்புறம் நகராட்சி இல்லாத இடத்தில் வந்து 2000 சதுர அடிக்கு குறைவாக வீட்டு மனை வச்சுருக்கிறவங்க. இந்த கண்டிஷன்ஸ் தான் வந்து இருக்குது. அப்புறம் இது கடந்து வந்த பாதை வந்து கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 10% இடஒதுக்கீடு சட்டம் வந்து குஜராத்தில் எப்படி ஃபஸ்ட்டு அமலுக்கு வந்தது, அந்த மாதிரி இது கடந்து வந்த பாதை பார்த்திங்கன்னா பின்தங்கி இருக்கும் பொது பிரிவினருக்கான அந்த ஓசி கேட்டகரி இருப்பாங்கள்ல அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு மசோதா 165 உறுப்பினர்களின் ஆதரவுடன் மாநிலங்களவையில் வந்து ஃபஸ்ட்டு நிறைவேற்றுறாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க இந்த மசோதாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துறாங்க. அப்புறம் மக்களவை லோக்சபாவில் தாக்கல் செய்கிறாங்க. 323 உறுப்பினர்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. வாக்கெடுப்பு நடக்கும்போது 165 உறுப்பினர்கள் வந்து ஓகே பண்ணினதும் 7 உறுப்பினர்கள் வந்து அப்போஸ் பண்ணதாகவும் வந்து சொல்லப்படுது. இந்த மசோதா ஃபைனலாக வந்து மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் நிறைவேற்றியது. லோக்சபாவில் 323 உறுப்பினர்கள் வந்து ஆதரவு, ராஜ்யசபாவில் 165 உறுப்பினர்கள் ஓகே பண்ணிட்டாங்க, 7 பேர் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இதையடுத்து இந்த மசோதாவை சட்டமாக்கணும் அப்படின்ட்டு ஒப்புதல் கொடுத்துட்டு சட்டமாக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு இது எங்கே வந்ததுன்னா குஜராத்தில் தான் வந்து கொண்டுட்டு வராங்க. இந்த 10% இடஒதுக்கீடு ஸ்பெஷலாக பார்த்துக்கோங்க. இது எங்கே வந்ததுன்னா குஜராத். ஓகேவா, குஜராத்தில் தான் முதலில் அமலுக்கு வருது.
அமலுக்கு வந்ததுக்கப்புறம் ஜாதி ரீதியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படின்ற விதமாக கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து வழங்கப்பட்டு வருது. இந்த இடஒதுக்கீடு மாநிலத்துக்கு மாநிலம், ஸோ குஜராத்தில் பாப்புலேஷன் கம்மியாக இருப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கலாம். அப்போ மாநிலத்திற்கு மாநிலம் வந்து வேறுபடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ மத்திய அரசு துறைகளில் பார்க்கும்போது 50% மிகாமல் வந்து இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. 50% மீறக்கூடாது. ஃபஸ்ட்டு மாநிலம் குஜராத்னு சொல்லிட்டோம். ஸோ 10% இடஒதுக்கீடு. அந்த முதல்வர் அந்த டைமில் யார் இருந்தாங்கன்னா விஜய் ரூபானி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கொடுத்த மொத்த இடஒதுக்கீடு 59.5 உயர்ந்தது. பட் 50% வந்து தாண்டக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களே. இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் வரும். யாருடைய பீரியடில்? ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் கருணாநிதி அவங்க தலைமையில் 2 கமிட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சட்டநாதன், அம்பாசங்கர். அது நம்ம தமிழ்நாட்டை படிக்கும்போது படிக்கலாம். இது காமனாக இடஒதுக்கீடோட கேரக்டரிஸ்டிக்ஸு, அதெல்லாம் என்ன, எப்போ அமலுக்கு வந்தது, எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ 50 தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமே, நீங்கள் 59.5 கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக 49.5 இடஒதுக்கீடுன்னு வந்து கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து இடஒதுக்கீடு வந்து என்ன, அந்த ஸ்பெஷல் 10% இடஒதுக்கீடு யாருக்கு கொடுத்தாங்க, எத்தனை பேர் அக்ரி பண்ணாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த இடஒதுக்கீடு வந்து எல்லாருக்கும் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுக்கான காரணங்கள் என்ன, பரிந்துரைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஓவராலாக இந்தியாவில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இது எக்ஸாம் டைமில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. நிறையா கூற்று காரணம் பொறுத்துகளெல்லாம் கேட்டு வச்சுருவாங்க. அட்லீஸ்ட் நமக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருந்தாவது ஓரளவு கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம ஆன்சர் போட சான்ஸ் இருக்குது. அதனால் வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.